என்னாச்சு உனக்கு? நீ எப்படி ராதா? ராதா, நீ இப்படி எல்லாம் போக கூடாது ராதா. நீ குஷியோட அம்மா ராதா. மோகனோட உயிர் நீ. நீ அந்த வீட்டுக்கு மருமக ராதா. உன்னால மட்டும்தான் தாமினி கிட்ட இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இந்த குடும்பத்தை காப்பாத்த எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நீதான் ராதா. நீ இப்படி எல்லாம் போக கூடாது ராதா. ராதா ப்ளீஸ் நில்லு. ராதா ப்ளீஸ் கொஞ்சம் நில்லு. ராதா, நான் சொல்றத கேளு. ராதா, நிஜமாவே ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருக்கா? பாட்டி கூட சொல்றாங்க. ப்ளீஸ் பாட்டி பேச்ச கேளு. மோகன், இத்தனை பேரு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எங்க பேச்ச கேளு மோகன். இங்க பாரு மோகன், ராதாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியை உன்னை கொன்னுடும். அவ ஆபத்துல இருக்கான்னு தான் எனக்கு தோணுது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆனா இந்த வாட்டி என்னால உங்க பேச்ச கேட்க முடியும். நான் ராதாவை தேடி போக மாட்டேமா. மோகன் சொல்றது கரெக்ட் தான். அந்த ராதா தானே மோகனோட வாழ்க்கையை இப்படி கேவலமாக்கிட்டா. எப்பவும் மோகனை தன்னோட கண்ட்ரோல்லயே வச்சுக்க முயற்சி பண்ணிருக்கா. இந்த முறை ராதாவை தேடி மோகன் போய் அலையணுங்கிற அவசியமே கிடையாது. சோ போகாத மோகன். உன்னை யாராவது கேட்டாங்களா? அண்ணாவுக்கும் ராதாவுக்கும் நடுவுல நீ வரணும்னா ரொம்ப பிடிக்கும்ல. நான் அப்படி கிடையாது. ராதாக்கு தான் என்ன மாட்டி விட பிடிக்கும் கீர்த்தி. இன்ஃபேக்ட் உன்னோட உயிர் தோழி ராதா மறுபடியும் என்ன மாட்டி வைக்க முயற்சி பண்ணிருக்கா. மத்தவங்கள மாட்டி விடுற வேலையெல்லாம் உனக்கு மட்டும் தான் தெரியும் தாமினி. உனக்கு மட்டும் தான் மோசமா யோசிக்க தெரியும். இது பாரு கீர்த்தி, உன்ன ப்ளீஸ் சண்டை போடாதீங்க. முதல்ல நம்ம ராதாவை தேடணும். மோகன் ப்ளீஸ் கிளம்பு. போதும். நான் தான் சொல்லிட்டேன்ல, நானும் ராதாவை தேடி போக மாட்டேன். யாரும் போகவும் கூடாது. இதுக்கு மேல பேச எதுவும் இல்லை. மோகன், அண்ணா மோகன் நில்லு மோகன். நிறைய பிராங்க்ஸ்லாம் பண்ணிருக்கோம். உன்கிட்ட பொய் சொல்லிருக்கோம். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கோம். ஆனா இப்ப நான் சொல்றது பொய் கிடையாது.
அழாத குஷி, எனக்கு புரியுது. நீ சொல்றது பொய் இல்லைன்னு எனக்கு தெரியும் குஷி. எல்லாம் சரியாயிடும். நம்ம ராதாவை தேடி கண்டுபிடிக்கலாம். அமைதியா இரு கோஷி, எல்லாம் சரியாயிடும். இல்ல ராதா, நீ சாக கூடாது. மோகன் மறுபடியும் தன்னோட காதலை இழக்க கூடாது. குஷி அம்மாவை இழக்க கூடாது ராதா. துளசி அக்கா, நீங்களா? நீங்க உங்களால என்ன தொட முடியுதா? என்னால உங்களை பார்க்க முடியுது, உங்களால என்கிட்ட பேச முடியுது. ஆனா எப்படி? நீங்க மோகனையோட சத்தியத்துல கட்டுப்பட்டிருக்கீங்கல்ல, அப்புறம் எப்படி? என்னால அடுத்தவங்கள தொட முடியும், நான் இருக்கேங்கிற உணர்வை அவங்களுக்கு என்னால கொடுக்க முடியும். நான் பெத்த பொண்ணை என்னால தொட முடியாது, நான் அவ பக்கத்துல தான் இருக்கேங்கிற உணர்வை என்னால அவளுக்கு கொடுக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மோகனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் தான். நான் அன்னைக்கு வீட்டை விட்டு போகும்போது மோகன் வாங்கின சத்தியம். ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி நான் எந்த இடத்துல இருந்தனோ அந்த இடத்துல நீ இருக்க. வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல இருக்க. ராதா, நீ இப்போ எப்படியாவது திரும்பி போய்தான் ஆகணும். நீ இப்படி எல்லாம் சாக கூடாது. இது உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல ராதா, மோகன் அப்புறம் குஷியோட வாழ்க்கை சேர்ந்து இருக்கு. அவங்களோட சிரிப்பே உன்கிட்ட தான் இருக்கு, அவங்களோட சந்தோஷம் உன்கிட்ட தான் இருக்கு. அவங்க 2 பேரும் வாழ்றதுக்கு காரணமே நீதான் ராதா. ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாத. நீ இருந்தாதான் அவங்களுக்கு எல்லாமே. விடியும் போது அவங்களோட புன்னகை, ராத்திரி தூங்கும் போது அவங்களோட நிம்மதி, இது எல்லாமே நீதான் ராதா. ப்ளீஸ் இப்படி பண்ணாத. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் மோகனோட வாழ்க்கையில இருந்து வெளியில வரும்போது மோகன் இந்த உலகத்து மேலதான் கோவப்பட்டா. ஆனா இன்னைக்கு நீ போயிட்டேன்னா ராதா, அவன் வாழ்க்கையை வெறுத்துருவான். அந்த ஆபீஸ்ல தான் நான் என் துளசியை இழந்தேன். நான் அந்த தப்ப மறுபடியும் பண்ண மாட்டேன். நான் உன்னை ஆபீஸ்க்கு போக விட மாட்டேன். மோகன் உன்னை காதலிக்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்ல மாட்டான். ஆனா அவன் உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிறான். உங்க வாழ்க்கை என்னால முழுமையடையாது. தாமினிய கவலை தானே முழுமையடைய மோனையா. நீங்க தாமினிய கவலை தானே காதலிக்கிறீங்க. இல்ல, நான் தாமினியை காதலிக்கல, நான் உன்னதான். அப்புறம் தன்னோட மனைவிய, தன்னோட காதலிய மறுபடியும் இழக்கிறதுக்கு மோகன் மனசுல தைரியமே கிடையாது ராதா. மோகன் உயிரையே விட்டுருவாரு ராதா. ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாத. குஷி குஷி இப்ப எவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கா. அவளுக்கு தாய் பாசனா என்னன்னு தெரியாது. அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு அம்மா நீதானே ராதா. என்ன குஷி இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குற? ஒரு தாய் தன்னோட குழந்தைய பெத்தெடுப்பாங்க. ஆனா உன்னோட அன்பு எனக்குள்ள இருக்க தாய்மைய பெத்தெடுத்திருக்கு. அப்ப நீதானே என்னோட பொண்ணு. ப்ளீஸ் ப்ளீஸ் அவளை விட்டுட்டு போயிடாத. அவளால இந்த வலியை தாங்கிக்க முடியாது ராதா. ப்ளீஸ் ராதா, நீ அவளை விட்டுட்டு போக கூடாது ராதா.
அடிபட்டிருக்கு ராதா. எங்க அடிபட்டிருக்கு? உனக்கு உனக்கு தலையில அடிபட்டிருக்கு ராதா. அதனால தான் ரத்தம் போகுது. உனக்கு உயிர் போயிட்டு இருக்கு ராதா. நீ முதல்ல எங்க இருக்கன்னு சொல்லு. சொல்லு, நீ எங்க இருக்க? சூப்பர் தாமினி, சூப்பர். இன்னைக்கு நீ ஒரு வழியா அந்த 2 அடி சூனியக்காரிய சாகடிச்சிட்டல. இந்த சந்தோஷம் தாங்க முடியாம என் உயிரை நின்னுடும் போல இருக்கே. அடக்கடவுளே, எங்க வாழ்க்கையில இருந்த மிகப்பெரிய தடை எங்களை விட்டு ஒழிஞ்சது. இது கொண்டாடிதான் ஆகணும். குடி குடி. அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நீங்க இந்த பாட்டில எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? விஸ்வநாத ரூம்ல இருந்துதாம்மா. அப்புறம் என்ன, அந்த குடிக்கார பையன் தான் குடிக்கிறதே இல்லையே. அதான் இந்த பாட்டில் அங்கேயே இருந்து இருந்து அப்படியே எக்ஸ்பைரி ஆட போகுதுன்னு தான் கையோட கொண்டு வந்துட்டேன். அம்மா, இதுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் இது எந்த அளவுக்கு பழசா இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப பவரா இருக்கும். அப்படியா? ஆனா இதை விட பெரிய பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா அது நான் மோகன் மேல வச்சிருக்க காதல். இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடியும் மோகன் ராதாக்கு எதிரா அவ்வளோ கோவத்தை காட்டினால அந்த விஷயம் எனக்கு அமுதமா இருந்துச்சுமா. இந்த விஷயம்தான் மோகனுக்கும் குஷிக்கும் நடுவுல பெரிய கேப்ப கொண்டு வரப்போகுது. ராதா அங்க செத்துருவா. ஆனா குஷி மோகனை இன்னும் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் என்னோட மோகன் ரொம்ப தனிமையாயிடுவான். அப்பா மோகனுக்கு ஒரு துணை, ஒரு ஆதரவு தேவைப்படுமா. மோகனோட துணையா நான் ஆவேன். ராதாவும் இல்ல, துளசியும் இல்ல. ஐயோ, பிசாசிங்க வந்துற போது பார்த்து பேசுமா. அவ நம்ம இதெல்லாம் குடிக்கிறத பார்த்தாவே அவளே கன்ஃபார்ம் பண்ணிடுவா. ரிலாக்ஸ் பண்ணுங்கம்மா. அங்க துளசி அழுதுகிட்டு இருக்க தன்னோட குஷி, கஷ்டத்துல இருக்கிற தன்னோட புருஷன் மோகனை விட்டுட்டு நரகத்துக்கு கூட போல. இங்க எப்படி வந்துருவா? தான் புருஷனுக்கு பொண்ணுக்கு நடுவுலதான் அல்லாடிட்டு இருப்பா. அவங்களோட கண்ணீரை துடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பா பாவம். ஆனா அவளால அதுவும் பண்ண முடியாதே. ரொம்ப ஆசையா இருந்தால அந்த துளசி ராதாவை இந்த வீட்டு மருமகளாக்கவும் குஷிக்கு அம்மாவாக்கவும். சோ இன்னைக்கு ஒரே நேரத்துல துளசி கூட இருக்கிற எல்லா கணக்கையும் நான் முடிச்சு வச்சிருவேன். அங்க இருக்கிற ராதாவோட எண்டு கார்டோட சேர்த்து இங்க குஷிக்கும் மோகனுக்கும் நடுவுல எண்டு கார்டை போட்டுருவேன். அப்புறம் மோகன் ஒரு வழியா கஸ்டடி கேஸ ஜெயிச்சா கூட அப்பவும் குஷியை நான் இங்க இருக்க விட மாட்டேன். அவளை ஏதாவது ஒரு 3rd கிளாஸ் ஹாஸ்டலுக்கு நான் அனுப்பிடுவேமா. அதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு தரையா இந்த ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொரு யூஸ்லெஸ் எல்லாரையும் வெளியே அனுப்பிடுவேன். முதல்ல அந்த காது அவளை எப்படியாவது பைத்தியம்னு ப்ரூவ் பண்ணி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருவேன். அஜித் அப்புறம் கீர்த்தியை எப்படியாவது அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். அப்புறம் அந்த ராகுல், அவனை எப்படியாவது என்னோட டிரைவரா நான் வச்சுப்பேன். மீதி இருக்கிற அந்த குடிகாரன் விஸ்வநாதன், அந்த ஆள பகல்ல நான் குடிகாரனாவும் ராத்திரியில பார் டெண்டராவும் மாத்திருவேன். அப்புறம் என்ன, நானும் என்னோட மோகனும் லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப அழறீங்க? இப்பதானே நீ சொன்ன இந்த வீட்ல நீயும் மகனும் மட்டும் தான் இருப்பீங்கன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. இந்த வயசான காலத்துல என்ன இந்த வீட்டை விட்டே நீ துரத்த போறியா? இது அநியாயமா தோணலையா உனக்கு? இந்த வயசான காலத்துல நான் எங்கம்மா போவேன்? அதெல்லாம் வேணாம். இப்பவே நீ என்ன கொன்னுடு. ஐயோ அம்மா, என்ன நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க? இத தனியா வேற சொல்லணுமா? எப்பவும் நீங்க என் கூட தானே இருக்கீங்க. நிஜமா? நாளைக்கு மாத்திலாம் பேச மாட்டியே. உன்னை நான் நம்பவே மாட்டேன் தாமினி. கண்டிப்பாமா, நான் ரொம்ப செல்ஃபிஷானவதான். ஆனா உங்க அளவுக்கு கிடையாது. அதனால நீங்களும் நானும் சேர்ந்து இந்த வீட்டை ஆள போறோம். அப்ப சரி.
டென்ஷன் ஆகாதீங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அந்த 2 அடி சூனியக்காரி செத்துட்டானா அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ராதா இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பா. அதுவும் இல்லாம அந்த பிசாஸ் கூட சேர்ந்து இந்நேரம் ரிங்கா ரிங்கா ரோசஸ்னு விளையாடிக்கிட்டு இருப்பா. ரிங்கா ரிங்கா ரோசஸ், ரிங்கா ரிங்கா ரோசஸ், ரிங்கா ரிங்கா ரோசஸ், ரிங்கா ரிங்கா ரோசஸ். சியாஸ்மா. ரிங்கா ரோசஸ். என்ன கையை விட்டுட்டு போயிட்டா? வா 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம். அண்ணா ப்ளீஸ் பிடிவாதம் பிடிக்காதீங்க. வாங்க ராதாவை தேட போலாம்ண்ணா. மோகன் சாரி. நானும் ராதாவும் இது வரைக்கும் கூட நிறைய பிராங்க்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கோம், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஆனா இப்ப நான் சொல்றது பொய் கிடையாது. ராதா நிஜமாவே ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கா. ராதா நிஜமாவே ஏதோ டேஞ்சர்ல இருக்கா. மோகன் அண்ணா, உங்களோட மனசு எப்படி இவ்வளவு கல்லாச்சுன்னா? குஷி முகத்தை பாருங்க. இவ அழுது அழுது முகமே வாடிடுச்சு. ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. அட்லீஸ்ட் குஷியோட முகத்தை பார்த்தாவது ஒத்துக்கோங்கண்ணா. ப்ளீஸ் ராதாவை தேட போலாம். வாங்க மோகன் அண்ணா. கீர்த்தி, குஷி போய் பொய் சொல்லல. மோகன், குஷி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பொய் சொல்ல மாட்டா. என் மனசு ரொம்ப பதறுது. நிச்சயமா ராதாவுக்கு ஏதோ ஆபத்து நடந்திருக்கு. அம்மா, ராதா நம்மளோட இந்த தெளிவான மனசுதாம தப்பா பயன்படுத்துறா. நம்ம தான் எல்லாரும் பார்த்தோம்ல, ராதா தானதான் ஆபீஸை விட்டு வெளியே போனா. யாரும் அவளை ஒண்ணு வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போகல. நாம எல்லாரும் சிசிடிவி கேமரால பார்த்தோமா இல்லையா? அதுல தாமினி வாஷ்ரூமுக்கு போனா, அவ பின்னாடியே ராதாவும் போனால. அதுக்கப்புறம் ராதா தானாவே தானே வெளியே வந்தா. அப்புறம் எப்படி திடீர்னு காணாம போனா? கொஞ்ச நேரம் அவளோட போன் ஆன்ல இருந்தது. அவ எனக்கு கால் பண்ணா, குஷிக்கு கால் பண்ணா. அப்புறம் நீங்க அவளுக்கு கால் பண்ணும்போது அவளோட போன் பிஸின்னு வந்தது. அவ ஏதாவது ஆபத்துல இருந்திருந்தா அவ எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணல? வீட்டுல மத்த யாருக்கும் ஏன் அவ கால் பண்ணல? அவ குஷிக்கும் எனக்கு மட்டும் தான் போன் பண்ணா. அவ ஆபத்துல இருந்திருந்தா அவ யாருக்கு வேணாலும் கால் பண்ணிருக்கலாம்ல. குஷிக்கும் எனக்கும் மட்டும் ஏன்? அதுக்கப்புறமா குஷி என்கிட்ட வந்து சொல்றா, அவளுக்கு ராதா ஆபத்துல இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துச்சான். நான் போய் ராதாவை தேடணும்னு என்ன கன்வின்ஸ் பண்றேன். இதெல்லாம் குஷியும் ராதாவும் சேர்ந்து பண்ற பிளான்மா. என்ன கஷ்டப்படுத்த என்ன ஆபீஸ்க்கு கூட்டு போக. சொல்லு ராதா, நீ எங்க இருக்க? எங்க இருக்கன்னு சொல்லு. அக்கா என்ன விடுங்க. எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு திரும்பவும் கிடைக்காது. எவ்வளவு சுலபமா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். திரும்பவும் பேச முடியுமா தெரியாது. அதனால இந்த முறை நீங்க என் கேள்விக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும். உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எப்படி இறந்து போனீங்கன்னு எனக்கு தெரியணும். உங்க மரணம் ஒரு விபத்தா இல்ல தாமினி அக்காவும் பெரியம்மாவும் ஏதாவது பண்ணிட்டாங்களா? சொல்லுங்க. பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு தெரியும். நீ அதெல்லாம் விடு. முதல்ல உனக்கு என்னாச்சுன்னு சொல்லு. ப்ளீஸ் ராதா சொல்லு. உனக்கு அடிபட்டிருக்கு. நீ எங்க இருக்குன்னு சொல்லு ராதா. இப்ப உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. இப்ப நீ எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லு ராதா. உனக்கு உன் நிலைமை புரியுதா? உனக்கு ரத்தம் வருது. உயிர் போக வாய்ப்பு இருக்கு. நீ இப்போ சுய நினைவுக்கு வந்தாகணும். நீ எங்க இருக்குன்னு சொல்லு. இல்லக்கா, முதல்ல நீங்க எனக்கு சொல்லுங்க. உங்க மரணத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. அது எனக்கு பெரிய உதவியா இருக்கும். என்கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இதுதான் நம்மளோட கடைசி வாய்ப்பு. ஒருவேளை இந்த வாய்ப்பு நம்ம கை விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் திரும்பவும் கிடைக்காது. என்னாச்சு உங்களுக்கு? பதில் சொல்லுங்கக்கா. என்னோட மரணம் என்னாச்சு உங்களுக்கு?